ஹாய் ஆல். இந்த வீடியோல நீங்க பார்த்துட்டு இருக்கிற அண்ணா வந்து நம்ம தூத்துக்குடி மையவாடி பக்கத்துல இருக்கிற ஒரு பார்க்குக்கு வெளியில தான் இருக்காங்க. ஸோ இவங்கள வந்து நம்ம லாஸ்ட் வீக்குமே மீட் பண்ணியிருந்தோம். லைக் அந்த பார்ட்டி பார்க்க போகும்போது. பட் அவங்க வந்துட்டு அப்போ நாங்க வந்து உங்களுக்கு ஏன் இவ்வளோ பெரிய கெட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னு நாங்க கேட்டப்போ, இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி யாருமே கிடையாது. ஸோ எனக்கு காலில் ஒரு பெரிய அடிபட்டிருக்கு. நான் ஹாஸ்பிட்டல் போனா எனக்கு வந்து கூட இருக்கிற அட்டெண்டர் இந்த மாதிரி யாரும் இல்லை. என்னால வந்து மாடியெல்லாம் ஏற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே. அதுக்கப்புறம் நம்ம டீமோட டிஸ்கஸ் பண்ணிட்டு வாலண்டியர் சப்போர்ட்டோட நம்ம வந்துட்டு திருப்பி அந்த அண்ணாவை போய் மீட் பண்ணிட்டு, இல்லைன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம், நாங்க இவங்க கூட இருக்கிறோம், அட்மிட் ஆக சொன்னாலுமே பரவாயில்ல, நம்ம வந்துட்டு உங்களுக்கு ஃபுட்டு கூட யார் இருக்கணும் இதெல்லாமே நம்ம வந்து ஏற்பாடு பண்ணிடலாம். கால் சரியாச்சுன்னா நீங்க ஒர்க்குக்கு போய் ஆன் பண்ண ஆரம்பிச்சுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் டீட்டெயிலா பேசணும். அவரு அவர் வந்து அதுக்கப்புறம் என்ன யோசிச்சாருன்னு தெரியல. இல்ல எனக்கு ஹாஸ்பிட்டல் வேண்டாம், ஹாஸ்பிட்டல்னால எனக்கு பயமா இருக்கு, என்னை வந்து ஒண்ணு அதாவது எப்படி சொல்றது, அவங்க ரோட் சைட்ல இருந்து வந்திருக்காங்க அப்படிங்கறதுனால பெருசா அவங்களுக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்கல. தென் அவங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் போறதுக்கு கூட யாரையுமே அவங்க வந்து டிபெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிங்கறதுனால அவர் ஹாஸ்பிட்டல் வேண்டாம், நான் இங்கேயே இருந்துறேன், எப்படியாவது இறந்துருவேன் அப்படின்னு அவர் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. தென் நாங்க வந்துட்டு சரி ஓகே, அட்லீஸ்ட் ஃபீல்டுக்காவது யாராவது ஒரு டாக்டர்ஸ் ஒரு நர்ஸ் வச்சு அவங்களுக்கு என்ன அப்படின்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டை வந்து ஓபன் பண்ண சொன்னோம். அவர் ஓபன் பண்ணணும் பாத்தீங்கன்னா அவரோட போன் வந்துட்டு அப்படியே வெளியில தெரியுது. அந்த அளவுக்கு அந்த காயம் வந்து இருக்குது. சோ இது வந்து கண்டிப்பா ஒரு சர்ஜரி ஏதாச்சும் பண்ணா மட்டும்தான் அதை நம்ம கியூர் பண்ண முடியும். அப்பதான் அவர் சரியாக முடியும். அவங்க அது வந்துட்டு ஏன் அப்படின்னு தெரியல. சோ ரொம்பவே பயந்துட்டு எனக்கு டாக்டர் வேணாம், ட்ரீட்மெண்ட் வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் நம்ம வாங்கி கொடுத்த நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது கூட அவங்க வந்துட்டு இல்ல நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாவே எங்களை தொட கூட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாவே பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு இப்போ எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னா, லைக் அந்த வழியா நிறைய பேர் அந்த மாதிரி படுத்திருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு நம்ம ஃபுட்டு பார்சல்ஸ் அன்லிமிட்டடா கொடுத்துட்டு இருக்கோம். ஃபுட்டு நிறைய கொடுக்க கொடுக்க நாங்க ஹோம்ல கொண்டு போய் அவங்களை சேர்க்கிறோம் அப்படின்னு சொன்னா கூட அவங்க வந்து வேண்டாம், அவங்க கம்ஃபர்ட்டா இருக்காங்க அந்த மாதிரி இருக்காங்க. பட் நம்ம ஒரு ஃபிளட் டைம்ல நம்ம கூட வெளியில போக மாட்டோம். அப்புறம் அவங்களுக்கு யார் அந்த ஃபுட்டு கொடுப்பாங்க? சோ நம்ம வந்து ஃபுட்டு கொடுத்து கொடுத்து பழக்காம அவங்களுக்கு என்ன நீட் இருக்கு, அவங்க எதுக்காக இருக்காங்க அப்படிங்கறது ஒன்ஸ் நீங்க வெரிஃபை பண்ணிட்டு வேற ஏதாச்சும் உங்களுக்கு தேவை இருக்கா, அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். மேக்சிமம் ஃபுட்டு அதிகமா கொண்டு போய் கொட்டுறது வந்து ஸ்டாப் பண்ணிட்டாலே அவங்க வந்து இப்போ ஒரு ஹோமோ ஒரு ஷெல்டரோ அவங்க வந்து வர்றதுக்கு ஓகே சொல்லிடுவாங்க. சோ இது ஒண்ணு. அண்ட் இந்த வழியா போற கவர்மெண்ட் அத்தாரிட்டி பீப்புள், லைக் நம்ம கலெக்டர் சாரா இருக்கட்டும், நம்ம ஏஎஸ்பி டிஎஸ்பி, லைக் ஒரு நம்ம சமூக நலத்துறையில இருக்கிறவங்க இந்த மாதிரி யாராவது அவங்கள பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கன்சர்ன் எடுத்துக்கோங்க. தென் டாக்டர்ஸ் யாராவது பாத்தீங்கன்னா கூட அவரோட போட்டோ அண்ட் இது வந்து நான் கீழே மென்ஷன் பண்றேன். லைக் நீங்க அவருக்குள்ள ஏதாச்சும் நீடு நீங்க கூட நீங்க ஃபில் பண்ணி கொடுக்கலாம். தேங்க்யூ.